வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. சென்னை தியாகராய நகர் முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் சென்னை தியாகராய நகர், தாம்பரம் தொகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், தகுதியற்றவர்களின் பெயர்களை நீக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இந்த மனு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் என்றும், தமிழகத்தில் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு 20 ஆண்டுகள் கழித்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பணிகள் குறித்து யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும், இப்பணிகள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்துள்ள மனுவில், தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடவடிக்கையை கைவிட உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பீகாரில் SIR பணிகள் விவகாரத்தில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும், அது தொடர்பான வழக்கில் தற்போது வரை இறுதி உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை என்றும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் SIR பணிகளை மேற்கொள்வது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும், அரசமைப்பு சட்டம் தந்த அதிகாரங்களை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. SIRக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நாளை தொடங்கும் சூழலில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலில் முகவரிகளை தரநிலைப்படுத்துதல் தொடர்பான விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. வாக்காளர் பட்டியலில் வீட்டு எண் மற்றும் கட்டடத்தின் தள எண் ஆகியவற்றின்படியே வாக்காளர்கள் வரிசைப்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஒரே கதவு எண் அல்லது ஒரே கட்டடத்தில் வசிக்கும் வாக்காளர்களை பிரிக்காமல் ஒரே பாகத்தில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே SIR பணிகள் தொடர்பான கணக்கீட்டு படிவத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. பீகாரில் பேசிய அதே கருத்தை தமிழகத்தில் பேச பிரதமருக்கு தைரியம் இருக்கிறதா என முதல்வர் MK-ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரியில் திமுக MP மணியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய முதல்வர், தேர்தலை மனதில் கொண்டு வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலை தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என்றும், சிராய்வு என்ற பெயரில் தீய செயலை, சதி செயலை செய்ய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பாக அதிமுகவுக்கு சந்தேகம் உள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியால் அதை எதிர்க்க முடியவில்லை என்றும் விமர்சித்தார். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சி நிச்சயம் அமையும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார். பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார். அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இன்று பத்திரிகையில் நீங்கள் பார்த்திருக்கலாம். இதை காட்டுகிறது, தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது. ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா? பேசுவாரா? பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா? SIR சிறப்பு திருத்த பணிக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டம் என்பது திசை திருப்பும் முயற்சி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், SIRக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் வருகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் அதை திசை திருப்புவதற்காக பல்வேறு விஷயங்களை கையில் எடுப்பது அவர்களுடைய வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது.
அப்படி ஒன்று தான் நேற்றைக்கு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த அந்த முகாமை அவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். இதில் தயவுசெய்து நீ அரசியல் படுத்த வேண்டாம். சிறுபான்மையர் பெரும்பான்மையர் என்று இதில் அனைவருடைய வாக்குகளையும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லது போலி வாக்காளரை களைவதற்கான ஒரு நடவடிக்கை அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும். மக்களை திசை திருப்பி தவறான தகவல்களை பரப்பி வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் எஸ்ஐஆர் என்றாலே முதல்வர் ஸ்டாலினுக்கு அலர்ஜிதான் என கூறி விமர்சித்தார். சார், அப்படி என்றாலே திரு மு க ஸ்டாலினுக்கு அலர்ஜி. திருடனுக்கு தேள் கொட்டுவது போல ஒரு மக்களை திசை திருப்ப வேண்டும். அதன் மூலம் ஒரு தவறான தகவல் கொடுத்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை திரு மு க ஸ்டாலின் அரங்கேற்றி வருகிறார் என்பது நாடறிந்த உண்மை. எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு சரியான ஒரு நேரமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர சுருக்குமுறை திருத்தத்தை எடுத்திருப்பது ஒரு நல்ல விஷயம். எனவே ஒரு வெளிப்படைத்தன்மையோடு உண்மைத்தன்மையோடு வாக்களிக்கின்ற அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கணும் என்ற அடிப்படையில் இந்த முயற்சி எடுத்திருக்கிறத வரவேற்கிறோம். ஆனால் இது எதுக்கு போய் திமுக பயப்படணும்? புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை ரத்து செய்ய கோரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, எம்பி வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தனர். குறுகிய காலத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை மேற்கொண்டால் தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு முறைகேடாக புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும், அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.